ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கில் மினி ஆம்லெட் அண்டு மினி ஆஃப் ஆயில் இது ரெண்டும் தான் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் செய்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. ஓரளவு நல்லாவே வந்ததுன்னு நம்புகிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதில் சொல்லியிருந்த அந்த மசாலாவை கலந்து அது மேலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு 3 முட்டையை நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வச்சுட்டு 3லேருந்து 4 ஹவர் அப்படியே விட்டுட்டேன். அந்த முட்டை ஐஸ் ஆகணும். அதுக்காக 3 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்தேன் அந்த முட்டையை. அதில் 3லேயுமே வீரல் விட்டுருந்தது. அதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தனியாக காமிக்கிறேன். எல்லாமே ஒரு வீரல் விட்டு வெடிச்சிருந்தது. இந்த எக்குக்கு ஒரு காரமாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய ஐட்டம்லாம் ஒன்றும் இல்லை. தனி மிளகாய் தூள், உப்புத்தூள் அண்ட் ஆயில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கையில் செல் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கலக்கக்குள்ளே மட்டும் நான் அப்புறமே கலந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது செல் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முடியல. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டேன். நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த முட்டையை தோல் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த முட்டை மேலே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அது கூட நான் எடுத்துட்டேன். அந்த முட்டை வெடிச்சிருந்ததுனால அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல ஒயிட்டாக இருந்தது. ஐஸ், அது ஐஸ் தான் ஆக்சுவலாக. அதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ண நல்லாவே ஹார்டாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக ஐஸ் ஆனதுனால ஹார்டாக இருந்தது. கட் பண்ணக்குள்ளே பொறுமையாக வச்சுட்டு தான் ஒரு அழுத்தம் கொடுத்து தான் அதை கட் பண்ணேன் பொறுமையாக. நீங்களும் பார்த்து கட் பண்ணிக்கிங்க கேர்ஃபுல்லாக. தோசை தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுக்கலாம். அது கரண்டியில் வரவே இல்லை, வழுக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருந்தது. பொறுமையாக அப்புறம் கத்தியில் தள்ளி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தோசைக்கல்ல தனித்தனியாக தான் வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இது மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மினி ஆம்லெட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டதில்லை, அது வந்து கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பரு, சால்ட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். 2வதாக போட்டது பாருங்கள், கரெக்டாக ஓரளவு போட்டேன். இதனாலும் வந்து கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம கலக்கி வச்ச மசாலாவை இதில் கரெக்டாக ஆட் பண்ணேன். அந்த வீடியோவில் நான் பார்த்த மாதிரி இதில் ஆட் பண்ணேன். கரெக்டாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு போட்டு ஒன்றானதில் நான் இந்த கலக்கின மசாலாவை ஆட் பண்ணல. அதுக்கு தனியாக பெப்பரு, சால்ட்டு, கரம் மசாலா அப்படி சேர்த்துக்கிட்டேன். இது இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எப்படி தான் தனித்தனியாக வச்சாலும் வேகக்குள்ளே இந்த ஒயிட் எக்கு வந்து ஜாயிண்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்குது. ஆனால் இது கரெக்டாக பண்ணிட்டேன். 2வது பண்ணக்குள்ள கரெக்டாக பண்ணிட்டேன். தனித்தனியாக வந்துடுச்சு எனக்கு கரெக்டாக. திருப்பி போட்டுக்கிட்டேன்.
திருப்பி போட்டு கரெக்டாக இதை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதுலேயே ஒன்று வந்து ஆஃப் ஆயில் மாரி போடணும்னு தோணுச்சு. அது கொஞ்சம் பெரிய முட்டையாக போட்டுட்டு ஆஃப் ஆயிலுக்கு அந்த மஞ்சள் கருவை அப்படி எப்படி நான் வச்சுட்டேன். அது அப்படியே பாயில் ஆகி அப்படியே இருந்தது. நல்லா அது பார்க்குறதுக்கே பூ போல் அழகாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு அந்த லைனில் இருக்கிறது. பெப்பர் அண்டு சால்ட்டு கரம் மசாலா போட்டது, அது ஒரு 4-5 மினி. இது இந்த பக்கம் போட்டதெல்லாம் காரம் போட்டு கரெக்டாக பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு செய்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் இருக்க மாரி வருமா, அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வருமா வராதான்னு ஒரு டவுட்டில் தான் நான் அதை செய்து பார்க்கணுன்னு சொல்லி செய்து பார்த்தேன். ஏன்னா அது அந்த முட்டை வந்து ஐஸாக மாறிடுது. அதை கட் பண்ணக்குள்ளே அவங்களே சிரமப்பட்டாங்க ரொம்ப. அப்போது அந்தமாரி ஹார்டாக கட் பண்ணாலுமே ஹார்டான முட்டையை கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் அது பண்ணேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. நான் கட் பண்ணி ஓரளவு பண்ணிட்டேன். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.